ஹலோ, நான் உங்கள் டிவிஆர் பேசுகிறேன். நம்ம இப்போ நீங்கள் பார்த்துருக்குற சீலிங் டிசைன் வந்து கிட்டத்தட்ட நம்ம 1 மந்த் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபினிஷிங் எடுத்து வந்துருக்குறோம். ரெண்டாவது ஃபினிஷிங்கு 1 மாதம் வந்து ஆயிடுச்சு. நம்ம காங்கிரீட்டில் போட்டோம். நம்ம நார்மலாக பால் சீலிங் தான் பண்ணுவோம். பால் சீலிங்கில் பண்ணாமல் ஒரு சிவிலில் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்னுக்காக அந்த சீலிங் வந்து ஒரு 6 இன்ச் ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணோம். இந்த ப்ராசஸ் ஒவ்வொன்றா நம்ம எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து நம்ம சீலிங் வந்து ஒரு 6 இன்ச் டவுன் பண்ணிட்டு சர்க்கிள் வந்து ஒரு 5 ஃபீட்டுக்கு வர மாதிரி உள்ளே வெளியே 2 சைடு, அதாவது உள்ளே ஒரு 5 ஃபீட்டு வெளியே ஒரு 6 இன்ச் தள்ளி இருக்க மாதிரி வந்து ரவுண்ட் சர்க்கிள் போட்டு உள்ளே வந்து நம்ம வந்து சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி டம்மி பிரிக்ஸ் வந்து அடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சென்டரிங் பிரிக்கிறப்ப வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அதனால டம்மிக்கல் அடிக்கிட்டு சுற்றி எல்லா பக்கம் உள்ளே வெளியே 2 சைடுமே வந்து டம்மிக்கல் வந்து அடுக்கி அதை வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபினிஷிங் பண்ணணும். ரஃப் பிளாஸ்டிங் பண்ணணும். ரஃப் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து களத்தில் இறங்கி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா களவும் கட்டு மரங்கள் தானே வாழ்க்கை. அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். அவரும் வந்து அவரும் வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்புல. அதனால் வந்து அப்படியே ரவுண்ட் சர்க்கிள் வந்து அப்படி பிளாஸ்டிக்கில் வந்து ரீப்பர் வச்சு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணணும். அந்த ஃபினிஷிங் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ரஃபாக இருந்தாலே போதும். ஏன்னா அது வந்துன்னா வந்து திருப்பி காங்கிரீட் போகிறப்ப அதெல்லாம் பிரேக் பண்ணி உடைக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து சிமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்ம வந்து அதில் ஃபினிஷிங் பண்ணுறோம். அது பேக்கிங் அதை பற்றி வெறும் எம்சானில் தான் பேக்கிங். அந்த கல் மேலே பேக் பண்ணிஇருக்குது வெறும் எம்சானில் தான் பேக் பண்ணியிருக்கோம். நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அந்த குத்தான வந்து அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு வந்து வரணும். அதுக்கோசரமே வந்து நீட்டாக அந்த பொறுமையாக வந்து செஞ்சோம். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் மார்னிங் ஆரம்பித்தோம். பட் வந்து நைட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் அது வேலை வந்து இருந்துச்சு. நீட்டாக வந்து உள்ளே வெளியே டபுள் சைடு, ஏன்னா நம்ம உள்ள ஒரு 6 inch டெப்த்து உள்ளே வந்து தெரியணும். அப்போ தான் கீழே வந்து சீலிங்லேருந்து 6 inch வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி வேணும். அதுக்கோசரமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆன டைப்பில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு உள்ளே வந்து சிமெண்ட் பால் வச்சு ஃபினிஷிங் பண்ணணும். அப்போ தான் இந்த காங்கிரீட்டுக்கு வந்து உள்ளே வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். காங்கிரீட் உள்ளே போகிறப்போ அந்த ஃபினிஷிங் நல்லா வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து நம்ம டீசென்ட்ரிங் பண்ணுறப்போ அந்த வேஸ்ட்டான நம்ம ரஃபாக போட்ட அந்த கலவை எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். அப்புறம் வந்து நம்ம மேலே நம்ம ஏசி பிளாக் டம்மி வச்சு பண்ணது எல்லாமே வந்து இந்த மாதிரி சுற்றியுமே ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து எடுத்து வந்துட்டோம். நீட்டாக சிம்பிள் வச்சு தேய்ச்சி கட் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சென்ட்ரிங் வந்து ஒர்க் வந்து பண்ணி நீட்டாக எல்லாம் கம்பி அந்த சர்க்கிளுக்காக கம்பியெல்லாம் கட்டி நீட்டாக அதை எல்லாம் அடிச்சு ஊக்கடிச்சு போட்டு இந்த ஃபினிஷிங் எடுத்து வந்திருக்கோம். இந்த வீடியோ